Hey guys, welcome back to the another vlog. இந்த வீடியோல நான் எதை பத்தி பார்க்க போறேன்னா, அதாவது ஒரு 90s கிட்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு எது அப்ப அந்த காலத்துல வந்து ட்ரோன் அப்படின்னு கேட்டா வந்து பட்டத்தை தான் சொல்லுவாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த டைம்ல நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய டைம் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம போரா இருக்கும். அண்ட் நாம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பேர்ட் ஷேப் உள்ள ஒரு பட்டம், ஒரு கைட்டு தான் வந்து செய்ய போறோம். எல்லாத்துட்டையுமே வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும். ஏன்னா இதுக்காக இந்த டைம்ல வெளியே எங்கேயும் கடைகளில் போய் வாங்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு கம்மு, ஒரு நியூஸ் பேப்பர், இதை வச்சு ஒரு பேர்ட் ஷேப் உள்ள ஒரு கைட்டை செஞ்சு இன்னைக்கு வந்து விட போகிறோம். அண்ட் வீடியோ முழுமையாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும். நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பேசும்போது தான் அந்த பூச்சி வரணுமா இல்லை கேட்குறேன் சொல்கிறா. கரெக்டாக வருமா? எல்லாம் இந்த கேமராமேன் பண்ணுற வேலைங்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வந்துருக்குறோம். இங்கே தான் இந்த டை ப்ராஜெக்ட்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இங்கே தான் வந்து செய்வோம். என்னடா ஒரு பச்சை கலரில் துணி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு டைம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த செட்டப் பண்ணது. ஓகே, இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த கைட்டுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூஸ் பேப்பரு, கம்மு, அண்டு உங்கள் கடைகளில் வந்து நீங்கள் கலர் கலராக வந்து பட்டத்தை விடணும்னா அந்த பட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த காகிதம், அந்த பேப்பரை வந்து வாங்கிக்காங்க. நமக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டியது 5 குச்சி. அந்த மூங்கி பட்டையாக இருக்கும் தெரியுங்களா, அதில் வந்து நீங்கள் 5 குச்சியாக செதுக்கிக்கிட்டாலும் ஓகே. அதெல்லாம் இல்லைன்னா அந்த தென்னை மட்டையில் இருக்கக்கூடிய குச்சி இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு 10 குச்சி, 2 குச்சி எடுத்துக்காங்க. அதாவது ஏன் சொல்கிறேன்னா 2 எடுத்துக்க சொல்கிறேன்னா, இந்த தென்னை மட்டையில் இருக்கக்கூடிய குச்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா திக்காக பெருசாக இருக்கும், மேலே போக போக மெலிசாயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்லேயே இப்படி வச்சுக்காங்க. ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஒரு நூல் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குச்சை சேர்த்து நூல் எடுத்து நல்லா இப்படி கட்டிக்கிட்டே இப்படி நல்லா சுற்றி நாட்ஸ் போட்டு சுற்றி விட்டிங்கன்னா ஒரு குச்சி நமக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு குச்சி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 5 குச்சி ரெடி பண்ணிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டராக ஒரு குச்சி வச்சுக்காங்க. அடுத்ததாக இந்த சென்டராக வச்ச குச்சிக்கும் பாதிக்கும் மேலே அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 குச்சி எடுத்துகிட்டு இதை வி ஷேப்பில் இந்த மாதிரி வைக்கிறோம். வி ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 குச்சியும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இந்த எட்ஜில் வந்து நூலால் வச்சு நாட்ஸ் போட்டு நல்லா கட்டிடுறோம். இதை 3ஐயும் ஸோ அடுத்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த 3க்கும் இப்படி சென்டராக வச்சுக்கிறோம். பட் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது குச்சியோ நூலோ ஸ்கேலோ வச்சு அளந்துக்காங்க. இது கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பறக்கும் அந்த பட்டம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நடுவில் வந்து இங்கே ஒரு நாட்ஸ் போட்டுக்காங்க. நாட்ஸ் போட்டுக்கிட்டு இதை அப்படி வளைச்சி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 1 2 3 இது 3ஐயும் இப்படி வளைச்சி இப்படி கட்டிடுறோம். இந்த மாதிரி ஷேப்பில் வளைச்சி கட்டிடணும். அடுத்தது இந்த 2 எட்ஜ்லேயும் வந்து இப்போ நம்ம நூலை கட்டி இப்போ இந்த ஷேஃபுக்கு என்ன பண்ணுறோம், வளைச்சி இதை நூலை வளைச்சி இந்த இடத்துல இங்கே கட்டிக்கிறோம். ஸோ இந்த எட்ஜில் வந்து நூலை கட்டிட்டு இதை வந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணி இங்கே கட்டணும். இந்த மாதிரி 2 சைடும் வந்து கட்ட போகிறோம். மாதிரி இந்த 2 சைடும் வந்து நம்ம நூலை வந்து நாட்ஸ் போட்டு இது அப்படியே இதில் கட்டி இதுலேருந்து கட்டி இங்கே சென்டராக வந்து இதில் கட்டிடுறோம். இதுக்கு மேலே இதுதான் வேலையே, முக்கியமான வேலையே இதுதான். இதை முடிச்சுட்டா வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய பட்டம் வந்து ரெடி. ஸோ அடுத்ததாக இந்த பறவையோடைய வால் பகுதி செய்யணும். ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வந்து கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் இப்படி சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நூலை வச்சு நாட்ஸ் போட்டுக்காங்க.
இந்த மாதிரி வால் பகுதியில் வந்து இந்த மாதிரி எட்ஜில் வந்து சென்டராக இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு 2 பக்கமும் கயிறை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த எட்ஜில் வந்து கட்டி நாட்ஸ் போட்டுக்காங்க. இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய பறவையோட ஒரு எலும்பு கூடுன்னு கூட சொல்லலாம். அதோடைய நாட்ஸு எங்கெங்கே கட்டியிருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. இங்கேருந்து இங்கே 2 கயிறை வச்சு நாட்ஸ் போட்டு கட்டியிருக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எலும்பு கூடு, குருவியோடைய எலும்பு கூடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த குச்சிக்கு அடியில் நியூஸ் பேப்பர் அல்லது உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பட்டை விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷாப்பில் போயிட்டு அந்த பட்டை விடக்கூடிய பேப்பரை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக நம்ம கட்டியிருக்கிற இந்த குச்சி சேஃபுக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பேனாவோ மார்க்கரோ எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம செஞ்ச அந்த குச்சிகளை வச்சு பறவையோட ஒரு எலும்பு கூடு மாதிரி அதுக்கடியில் பேப்பரை வச்சு நம்ம மார்க் பண்ணி ஒரு பறவை சேஃபுக்கு, ஒரு பேர்ட் சேஃபுக்கு வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து அந்த பேப்பரை வச்சு நம்ம கம்மை வந்து அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்ட வேண்டிதான். ஸோ ஒட்டலாமா? ஸோ ஃபைனலாக நம்மளோட பட்டத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்புங்க. அதாவது நம்ம கரெக்டான முறையில் அந்த பட்டத்தில் அந்த நூலை வந்து கட்டினா மட்டும்தான் கரெக்டாக வந்து பறக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பட்டம் செஞ்சு பார்த்துட்டு பறக்க மாட்டேங்குது அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. அது காரணம் என்னென்னா அவங்க கரெக்டான முறையில் வந்து அந்த பட்டத்தில் அந்த நூலை வந்து கட்ட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து அந்த நூலை வந்து கட்டலாம். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல நூல்களை வந்து கட்டுற மாதிரி, இன்னொரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது பட்டை வந்து தாழ்வாக பறந்தாலோ அல்லது பட்டை வந்து ஒன் சைடாக பறந்தாலோ வந்து அந்த 3 சைடில் வந்து கட்டுவாங்க. பட் ஃபஸ்ட் டைப் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதே வந்து பார்க்கலாம். அந்த மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா மேலே பெண்ட் ஆகிற இடத்துலையும் கீழே இருக்க சென்டராக இருக்கிற இடத்துலையும் 2 இடத்துலையும் 2 ஹோல்ஸ் போட்டு நூலை வந்து கட்டிக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நூலை கட்டுறதோடைய ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இடத்துலையும் ஹோல்ஸ் பண்ணி நூல் கட்டியிருக்கிறோம் இல்லையா, அந்த 2 நூலையும் பிடிச்சி 2 ஹோல்ஸையும் இப்படி அளந்து பார்த்தோம்னா சமமாக இருக்கணும். அதோட முடிச்சு போட்டிங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த பட்டத்தோடைய மெஷர்மெண்ட். ஸோ கைஸ், நம்மளுடைய ஈகிள் கைட் ரெடி ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் நாம்ளே வந்து செஞ்சு அது பறக்குமா பறக்காதா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வேறு லெவல். பறக்குமா பறக்காதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.